அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியான வாழைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூ பொரியல் செய்கிறதுக்கு ஒரு கையளவு பாசிப்பருப்பு எடுத்து அதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போது வாழைப்பூவை எடுத்து அதில் தேவையில்லாத பொருள்லாம் தனியாக எடுத்துட்டு வாழைப்பூவை சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போது பொரியல் செய்கிறதுக்கு நம்ம ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவையும் ஒரு குக்கரில் போட்டுடலாம். அடுத்து இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பை இது வேக வைக்கும் போதே நம்ம சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிடலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம ஆட் பண்ணியிருக்கிற உப்பு மஞ்சள்தூள்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். இப்போது குக்கரை அடுப்பில் வச்சு வெயிட் போட்டு அதில் 3 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி குக்கரில் வேக வைக்கிறதுனால வாழைப்பூவும் பருப்பும் ஒரே நேரத்தில் சீக்கிரத்தில் வெந்துடும். இங்கே பாருங்கள், வாழைப்பூவும் பருப்பும் ரொம்ப குழையாமல் கரெக்டாக வெந்துடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பொரியலை தாளிச்சிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுடலாம். கடுகு உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம ஆட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாறி வர்ற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் நம்ம வேக வச்சுருக்கிற வாழைப்பூவை சேர்த்துடலாம். வாழைப்பூவை சேர்த்ததுக்கப்புறம் அதை வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி வாழைப்பூ பொரியல் வாரத்துக்கு ஒரு நாள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. அதுலேயும் முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது இதிலேருந்து தண்ணிலாம் கொஞ்சம் சுண்டிருச்சு. இப்போ கடைசியாக நம்ம தேங்காய் பூ ஆட் பண்ணணும். அதுக்காக ஒரு 10 அளவு தேங்காய் கீறி வச்சுருக்கிறேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பூவாக துருவி எடுத்துக்கலாம். கடைசியாக தேங்காய் பூ துருவலை வாழைப்பூவில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.